நாங்க பாப்போம் இந்த கேள்விய. குறித்த கடையொன்றில் 35 நாட்களில் விற்கப்பட்ட அரிசியின் திணிவுகள் தொடர்பான விவரம் கீழே தரப்பட்டிருக்கிறான். சைவர் தொடக்கம் 4 ஆயிடை, அதாவது சைவர்ல இருந்து பெருசு எக்ஸ், எக்ஸை விட பெருசு சமணம் 4. சரியா? அதாவது இங்க சொல்ல வராங்க என்னண்டா, இதுல அரிசியின் திணிவு கிலோகிராம் ஒரு பூரணமான தந்திருக்கிறாங்க. இதுல அர்த்தம் வந்து பிள்ளைகளா, சைவர் தொடக்கம் 4 கிலோ வந்து ஒரு கடை சைவர் தொடக்கம் 4, அதாவது 4 கிலோ 6 நாட்களும் விற்கப்பட்டிருக்கிறன்னு சொல்லலுமா? ஆனா 6 நாட்களும் இந்த சைவர்ல இருந்து 4 கிலோவுக்குள்ள 3 கிலோ போயிருக்கலாம், 2 கிலோவும் போயிருக்கலாம். சரியா? 7 நாட்கள்ல 4ல இருந்து 8 கிலோவுக்குள்ள போயிருக்கலாம். 8 கிலோ தான் 7 நாளும் போயிருக்குன்னு இல்ல, அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அதுக்குதான் அந்த ஆயிரைய தந்திருக்கிறான். தொகுதியின் ஆகார வகுப்பு யாது? கூட நாட்கள் எது எடுத்திருக்குதோ அதுதான் ஆகார வகுப்பு. இதா பாருங்க யோலி, ஒரு வட்டத்தை போட்டு நான் காட்டுறேன். இதுதான் என்ன சாமா? ஆகார வகுப்பு. முதலாவதுக்கு அழகா 8 தொடக்கம் 12 என்ன செய்வீங்க? போட்டு கொள்ளுவீங்க. ரைட். அடுத்தது பார்ப்போம். இம்மாதத்தில் விற்கப்பட்ட அரிசியின் திணிவின் இடைப்பெருமானத்தை காண்க. எஃப்எக்ஸ் முறையில காணவே இயலும், எஃப்டி முறையில காணவே இயலும். எஃப்டி முறையில காண சொல்ல இடைவிலகல் கண்டு நாங்க என்ன செய்ய போறோம்? போறோம். இத முறைப்படி ஒரு அட்டவணை போட்டு நீங்க செய்யுங்க. ஓர்டருக்கு 5 குளமா பிரிக்கணும். சரியா பிள்ளைகளா? என்னைக்கு எஃப்டி போட்டீங்கன்னாக்கியும் முதலாவது இந்த வகுப்பாயிடை நல்லா அழிக்க, வகுப்பாயிடை நான் உனக்கு சரியா சொல்லித்தர விஷயத்தை. அடுத்தது வந்து நடுப்பெருமானம். உன்னோட ஃபைனல் எக்ஸாமுக்கு இதே மாதிரி செய். நடுப்பெருமானம். அடுத்தது விலகல். அடுத்தது மீடிரன். அடுத்தது நாங்க நடுப்பெருமானத்துக்கு எக்ஸ்ன்னு சொல்லுவோம், விலகலுக்கு டின்னு சொல்லுவோம், மீடிரனுக்கு எஃப் சொல்லுவோம். சரியா? அதாவது ஆகார வகுப்பை தான் நாங்க என்ன செய்வோம்? நடுப்பெருமானம் எடுப்போம். சரியா தம்பி? நாங்க நடுப்பெருமானம் எடுக்க போறோம். இதத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்? எடுக்க போறோம். சரியா? இதுதான் நடுப்பெருமானம் எடுக்க போறோம். என்னைக்கு விலகல் 0 வருமா இல்லையா? பாரு, இதுல நடுப்பெருமானம் இங்க பாருங்க, 2ஐயும் கூட்டி 2ஆல பிரிச்சு போடுறோமா இல்லையா? ரைட். 4ல இருந்து 4ஐயும் சைவரையும் கூட்டி 2ஆல பிரிச்சா 2, இது 2ஐயும் கூட்டி 2ஆல பிரிச்சா 6, 14, 18. சரியா? ரைட். காணிங்கடா. 6ல இருந்து 10 போனா 14, 2ல இருந்து என்னன்னா 8. நினைச்சா 14. மொத்தம் எத்தனை நாட்கள் சொல்லிருக்காங்க? 35 நாட்கள். இத பெருக்கி போடணுமா இல்லையா? எஃப்டிய 8 தர 6 மறை 48 நாகலு 20 மறை 28. இது சைவரா இருக்கும், இது 20 இருக்கும், இது பிளஸ் 56 இருக்கும். இவங்க 2 பேரையும் கூட்டினா -76, இவங்க 2 கூட்டினா +76. இவங்களுக்கு வர என்னது? 0. சரியா? சோ இதுக்கு சமன்பாடு எழுதுவோமா? ரைட். இடை சமன் ரைட். வெரி குட். உத்தேச இடை சக விலகல் இடை. விலகல் இடை. பிள்ளைகளா, உத்தேச இடைக்கு நாங்க என்னைக்கு ஏ போடுவோம்? இந்த FD இன் கீழ் F. சரியா பிள்ளைகளா? இதுதான் சமன்பாடு. உத்தேச இடையா 10 தான் எடுப்போம். 10 சக இது 0 இருந்தா
பூஜ்ஜியத்தின் கீழ் 35 பூஜ்ஜியமா இருந்தா இது எத்தனையா இருக்கா 10 கிலோவா தான் இருக்கும் விடை. சரி, நல்லா கேட்டுக்கான கேள்வி இருக்கா பாரு. விடை பெருமானத்தை கொண்டு அக்கடையில் அவ்வாண்டிற்கு, இது ஒரு நாளுக்கு என்ன, இது நாட்களுக்கு தான் விற்கப்பட்டிருக்கு. மூணாவது விட 365 10ஆல பெருக்குங்க 3650 கிலோகிராம் வருமா இல்லையா? கதைச்சிருக்காங்க அந்த விஷயங்கள். அப்ப ஒரு வருஷத்துக்கு தேவையான அரிசியின் மொத்த நிற காக்குறான் என்ன வருஷத்துக்கு 6 நாட்களுக்கு எத்தனை கிலோ அரிசி போயிருக்கு. சைவர தொடக்க 4 போயிருக்கேன் தெரியல. அப்ப நான் நாட்களுக்கு நாங்க பாத்துருக்கோம். அப்ப அவன் ஒரு வருஷத்துக்கு கேக்குறான். அன்னைக்குதான் நிறைய பிள்ளைகள் உள்ள மிஸ்டேக் 35 நாட்கள் வராங்க இல்லையா? போடுது, வெட்டி போடுது. இல்லாடி அந்த கேள்வி செய்யலாம். மாதத்தை பத்தி அவங்க கதைக்கவே இல்லை, நாட்களை பத்தி தான் காய்ச்சிருக்கான். அதுவும் எத்தனை நாட்கள்? 35 நாட்கள். அவங்க கொஞ்சம் கேள்வி போல. 35 நாட்கள் அக்கடையில் விற்கப்பட்டது 1 கிலோ அரிசியின் விலை 200 ரூபாய் என கொண்டு அரிசியின் விற்பனை மூலம் பெறப்பட்ட பணத்தின் உச்ச பெறுமதி 84,100 ரூபாய். இதை விட அதிகரிக்காது என காட்டு. 35 நாளைக்கு அவன் விற்கப்பட்ட அரிசி எவ்வளவு? 1 கிலோ 200 ரூபாயா. அந்த விற்பனை மூலம் பெறப்பட்ட உச்ச பெறுமதி 84,100 ரூபாயா. அதை விட கூடாதாண்டு அவன் என்ன செய்யறான் கேட்கிறான். 1 கிலோ அரிசி ஆரணி அவன் எவ்வளவு வித்திருக்கான்? 200 ரூபாய்க்கு வித்திருக்கான். சரியா? அப்ப அதன்படி எங்க அந்த அழிச்சிட்டானா? இல்ல, 4 தொடக்கம் 4 கிலோ எத்தனை நாட்களுக்கு வித்திருக்கான்? 6 நாட்கள். 4 கிலோ 6 நாட்களுக்கு வித்திருக்கான். எவ்வளவு? 4 24. அங்க பாருங்க 8 கிலோ எத்தனை நாட்களுக்கு வித்திருக்கான்? 7 நாட்களுக்கு. 8 7 56. 12 தெரியுமா? பெருக்குங்க 10ஆல கஷ்டப்படுத்தாங்க 120. அடுத்தது 16 கிலோவை எத்தனை நாளைக்கு போட்டிருக்கான்? 5 நாட்களுக்கு. 5 30 3 மிச்சம் 5 80. 20 கிலோவை எத்தனை நாளைக்கு வித்திருக்கான்? 7 நாட்களுக்கு. 7 சைவர் 2 14. கூட்டுவோமா பாரு, 10 சைவர் பட்டு 1 மிச்சம். இங்க 10 10 20 22 போட்டு 1 மிச்சம் 3. என்ன 3 4 420. மொத்தம் இந்த 35 நாட்களுக்கு எத்தனை கிலோ வில்பட்டு இருக்கு? 420 கிலோ வில்பட்டு இருக்கு. 1 கிலோக்கு 200 ரூபாய். 420 கிலோக்கு எத்தனை? 420 கிலோ தர 200 ரூபாய். பெருக்குனா 2 சைவரை தூக்கி போடு பின்னுக்க 3 சைவரை 2 4 4 8 84,000. அவன் 84,100 ரூபாய் விட கூடாதான்னு காட்ட சொல்லிருக்கான். கூடிச்சா? சோ இதுக்கு ஒரு காரணம் சொல்லணுமா இல்லையா? ரைட், நம்ம மெட்படியே சொல்லுவான் 84,000 விட அது கூட இல்ல. இப்படி அவன் சொன்ன 84,100 ரூபாய் விட